வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹5 கட்டு தாங்க. மான் போட்ட கட்டு, ₹5 கட்டு, 6 மான் போட்ட கட்டுங்க. இந்த கட்டு எப்போ வெளியிட்டாங்க, எந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். வீடியோக்கு நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா 1953 வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 73 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த கட்டை வெளியிட்டு. கட்டு வந்து பார்த்திங்கன்னா 73 வருஷம் ஆனாலும் கடந்து வந்தாலும் இன்னும் கட்டோட தன்மை மாறாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கேயுமே கரை கிடையாதுங்க, சின்ன கரை கிடையாது, சூப்பராக இருக்குது. பின்னோட அழுக்கு கூட கிடையாது, அந்த அளவுக்கு இருக்குது. அஞ்சே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் இந்த நோட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சாதாரணமாக கையில் பிடிச்சிருக்கேன். கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ராமாராவ் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காரு. D92 45 31 01. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அசோக சக்கர சிம்பிள். இந்த சிம்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். சிங்கத்தோட சிம்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பாட்டாக இருக்கும். கட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எங்கேயுமே டேமேஜ் இருக்காதுங்க. கிட்டத்தட்ட 76 வருஷம் ஆன மாதிரி கட்டு தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 6 மான் போட்டிருக்குங்க. கவுண்ட் பண்ணிக்கங்க, 6 மான் போட்டிருக்கேன். 5 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் பின்னாடி இருக்கும். ரிசர்வ் பேங்க் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட பாருங்கள் கம்பீராக இருக்கும் ரிசர்வ் பேங்க் சிம்பிள். பின்னோட அழுக்கு எங்கேயுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காது. கட்டு சூப்பராக இருக்கும். இவ்வளோ காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டை அதான் என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷனை பொறுத்தவரை எவ்வளோ பெரிய கட்டாக இருந்தாலும் சரிங்க, இந்த கட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்தோடனே கவர் தாங்க. கை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும், கவர் உடனே போட்டுருவோம். ஏன்னா எளிதில் வந்து அழுக்கு பிடிக்கக்கூடிய தன்மையோட பேப்பர் இது. இந்த மாதிரி திக்கனஸ் கிடையாது. இந்த பேப்பரோட இதுவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. நோட்டோட இது டக்குன்னு கலரே வந்து பார்த்திங்கன்னா கவர் போடாமல் இருந்தால் அழுக்கு படிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு நோட்டு பார்க்குறது பெரிய விஷயம். நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டாகவே இருக்குது. இந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு தாங்க கொடுத்துருக்கேன். கவுண்டிங் நம்பர் பார்க்கலாம் வாங்க. 1லேருந்து 100 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் நம்பர் சூப்பராக இருக்கும். இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பெரிய விஷயங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து 1, 2, 100 கவுண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும். இந்த கட்டு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் கால் பண்ணால் கண்டிப்பாக ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணுவேன். சேனலுக்கு மட்டும் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும்.